செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 2 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. நேற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் குமரிக்கடல் இடைப்பட்ட மாலத்தீவை மையமாக வைத்து நீடித்துக் கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து விட்டது. இனிமேல் அதனால் எந்தவித ஒரு பயனும் இருப்பதாக தெரியவில்லை. இருந்தாலும் வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் இலங்கை இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தம் தெற்கு தென்கிழக்கு காற்றை கடிகார சுற்றில் அனுப்பி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இரவிலே குளிர் நிலவுகிறது. கடலோர மாவட்டங்களில், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பனிப்பொழிவு. இதெல்லாம் காரணம் இரண்டு காற்று இணைவு இல்லாதது. இருந்தாலும் நேற்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்தது பல மாவட்டங்களிலே. இன்றைக்கு அதைவிட கூடுதல் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. நாளை வட கடலோரத்திற்கும் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. அடுத்த நாள் டெல்டாவிற்கும் தென் கடலோரத்திற்கும் கொடுக்க போகிறது. 4ஆம் தேதியிலிருந்து பரவலான மழைப்பொழிவு, 5ஆம் தேதியிலிருந்து பரவலான சற்று கனமழைப்பொழிவு, 5ஆம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை. 9, 10 தேதிகளிலே கிழக்கு கடலோரம் குறைவாகவும் மேற்கே கூடுதலாகவும் இருக்கும். இப்படிப்பட்ட வானிலை எல்லாம் இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு தொடர இருக்கிறது. ஆக இந்த அறிக்கையை இறுதி வரை கேட்டு உங்கள் ஊருக்கு மழைப்பொழிவு எப்படி என்பதை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பார்ப்போம். முதலிலே கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் 9 மில்லிமீட்டர் 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர், சத்தியமங்கலம் 9 மில்லிமீட்டர், கொடுமுடி 8 மில்லிமீட்டர், கொடிவேரி 5 மில்லிமீட்டர், அரை சென்டிமீட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் 10 மில்லிமீட்டர், தேனி மாவட்டத்தோட போடி நாயக்கனூர் 2 மில்லிமீட்டர் தான் குறைவான மழை. இன்னும் கொஞ்சம் நல்ல மழைப்பொழி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டம் உப்பார் அணைக்கட்டு 72 மில்லிமீட்டர் 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது உப்பார் அணைக்கட்டில். மேலும் பிடபிள்யூடி ஐபி அதாவது கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ் திருப்பூர் வடக்கு 67 மில்லிமீட்டர் 6.5 சென்டிமீட்டருக்கு மேல் 7 சென்டிமீட்டர் வரைக்கும் அங்கும் மழை. திருப்பூர் வடக்கு தாலுகா அலுவலகம் 60 மில்லிமீட்டர் 6 சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது. திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் 40 மில்லிமீட்டர் 4 சென்டிமீட்டர், அவினாசி 17 மில்லிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்திருக்கிறது. திருப்பூர் தெற்கு 15 மில்லிமீட்டர். அடுத்தது குண்டடம் 7 மில்லிமீட்டர், பல்லடம் 7 மில்லிமீட்டர், காங்கயம் 4 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி, நேற்றுக்கு சொன்ன விருதுநகர் மாவட்டத்தோட சாத்தூர் அருகே மழைப்பொழிவு. அந்த மழைப்பொழிவு சாத்தூர் அதன் சுற்றுவட்டார பகுதிக்கு நல்லா கொடுத்து விட்டு காரியாப்பட்டி அங்கெல்லாம் மழைமானி இல்லாத இடங்கள். அதற்கு தாண்டி போய் காரியாப்பட்டியில் 16 மில்லிமீட்டர், விருதுநகர் 13 மில்லிமீட்டர், அருப்புக்கோட்டை 3 மில்லிமீட்டர். இப்போ நேற்றைக்கு நம்பர் 1 இடம்னு சொன்னீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, திருப்பூர் அதன் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழை. இன்னும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயும் நிறைய மழைப்பொழிவு பொழிந்தது. அந்த மழைப்பொழிவு இன்னும் பட்டியல் வெள்ள, அதாவது வடக்கு பகுதி அவினாசியை ஒட்டிய பகுதிகள், அன்னூர் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு அவினாசிக்கெல்லாம் இருந்திருக்கிறது. அது எல்லாமே மழைமான் இல்லாத இடங்களாக அமைந்து விட்டது. இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் கூட 34 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கரூர் பரமத்திலேயும் 23 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்றைய வானிலையை பார்க்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாலை மழை தொடங்கும். இன்றைய மழைப்பொழிவு எப்படி இருக்கும், எங்கெல்லாம் தீவிரமடைய போகிறது, நாளைய மழைப்பொழிவு மேலும் தீவிரம் எங்கே, அடுத்த நாள் மழைப்பொழிவு பரவல் எங்கே, இவையெல்லாம் இதில் முழுமையாக கேளுங்கள். உங்களுக்கு எப்பொழுதென்று ஒதுக்கிக் கொண்டே இருந்தாலும் ஓரிரு நாளிலே உங்களுக்கு முழுமையான மழைப்பொழிவு கிடைத்துவிடும். அதிகபட்சமாக 5ஆம் தேதிக்குள், 5ஆம் தேதி கண்டிப்பாக கிடைச்சிடும். இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் எல்லாமே மேற்கு பகுதி முதல்ல தொடங்கும். விருதுநகர், தேனி, மேலும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி, திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதி, மேற்கு ஓரப்பகுதி எல்லாமே காற்று பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கு நேற்றைக்கு பெய்தது போல. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் இங்கெல்லாம் மழைப்பொழிவு முதல்ல தொடங்கும். பிறகு இந்த மழைப்பொழிவு அப்படியே பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதிகளுக்குள்ளும் தொடங்கும். மைசூரில் தொடங்கி
மாண்டியா, சாம்ராஜ் நகர் அப்படியே போயிடுது. கர்நாடகா எல்லையோர ஈரோடு மாவட்டத்திற்கும், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கும், பெங்களூருக்கும், திருப்பத்தூர் வேலூருக்கும், அப்படியே சேலம் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இன்றைய மழைப்பொழிவு அப்படியே தென் மாவட்டத்தில் தொடங்க போகிற அந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அப்படியே மதுரை, விருதுநகர் மாவட்ட உள்பகுதி, அப்படியே தூத்துக்குடி மாவட்ட கோயில்பட்டியிலிருந்து கொஞ்சம் வலுவாக இருக்கும். அதிலே இருந்து வடக்கே, அதாவது விருதுநகர், அப்படியே அதற்கு வடக்கே மதுரை, அதற்கு வடக்கே திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள், திருச்சி, மதுரை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவு, கனமழை பொழிவு தெரிகிறது. நல்ல ஒரு மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு தெரிகிறது. ஒதுக்கி தான் எல்லோருக்கும் பெய்து விடாது ஒரே நாளில், புரிஞ்சுக்குங்க. அந்த இடத்துல நேற்றைக்கு எப்படி அரவக்கூரில் பெஞ்சுது, நேற்றைக்கு எப்படி 7 சென்டிமீட்டர் திருப்பூர் மாவட்டத்தில் பெய்தது, வடக்கு பகுதியில் திருப்பூர் கலெக்டர் ஆஃபீஸில் எல்லாம் பெய்திருக்கு. ஆகவே அதே போல் மழைப்பொழிவு. அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி, சேலம் நாமக்கல் இந்த பகுதியெல்லாம், கரூர், அப்படியே ஈரோடு, அப்படியே திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காற்று பகுதிக்கு கொஞ்சம் பரப்பல குறைஞ்சும், வடக்கேயும் தெற்கேயும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் ஒதுக்குதல் இருக்கும். தயவு செய்து உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே, அதே போல பொள்ளாச்சி தெற்கு, சமத்தூர், அதனை ஒட்டியுள்ள அந்த கோமங்கலம், சிஞ்சுவாடி இந்த பகுதிகளில் மானாவாரி மக்காச்சோள விதைப்பு நடைபெற்றிருக்கிறது. அங்கிருந்து வந்திருக்கிற தகவல் அடிப்படையில் இன்னும் பல இடங்களில் மக்காச்சோள விதைத்து 4 நாட்கள் ஆகிறது. அதே போல் முக்கோணம் மற்றும் பூலான் கிணறு போன்ற பகுதிகளிலையும், இந்த பகுதிகளுக்கும் விதைத்து 4 நாட்கள் ஆகிவிட்டது, மழை பொழியுமா என்கின்ற மனவேதனையுடன் இருக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் சொல்வது ஒன்றே, இன்றைக்கு பொழியும், ஒதுக்கினால் நாளை உறுதி, நாளை மறுநாள் 100% உறுதி. வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு உண்டு. தினம் சொல்றீங்க சார், இன்னும் மழை இறங்கவில்லை, இருங்க, நெருங்கும் நாள் இது. 28 தொடங்கும் என்றும் 0வா இருந்த மழைப்பொழிவு தொடங்கி விட்டதல்லவா, அதுல உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்க வேண்டும். நேற்றைக்கு கூட மழை தான், அரபக்குறிச்சியும் மழை தான், இப்படி அருகில் வந்து விட்டது, நமக்கும் வரப்போகிறது என்ற நம்பிக்கை வேண்டும். அடுத்து வரக்கூடிய நிகழ்வு தான் வலுவான நிகழ்வாக கொஞ்சம் கூடுதல் பரப்பள மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆந்திர பிரதேச கரையோரமாக அமைய போகிற அந்த சுழற்சி இருபக்கமும் குளிர்விக்கும் அமைப்பு, வங்கக்கடல் பகுதியிலிருந்தும் குளிர்விக்கும் அமைப்பு, அதே போல அரபிக்கடல் பகுதியிலிருந்தும் குளிர்விக்கும் அமைப்பு, வடக்கிலிருந்து இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றும் எல்லாமே வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கும் அமைப்பாக அமைந்து வரக்கூடிய 5ஆம் தேதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் அடுத்தடுத்த 2 நிகழ்வுகள் காரணமாக நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. இன்றைக்கு மழைப்பொழிவு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் திருச்சி வரைக்கும், அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வடக்கே அனைத்து வட உள் மாவட்டங்கள், ஆனால் வட கடலோரம் மட்டும் நெருங்காது. இன்றைக்கு அனைத்து வட உள் மாவட்டங்கள், வடகடலோரம் நெருங்கும் முன்பு அது என்ன ஆயிடுச்சுன்னா செயலிழந்துடும். ஆனால் நாளை வடகடலோரமும் மழைப்பொழிவு கொடுக்கும், டெல்டாவிற்கு நெருங்கும். இதே போலதான் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையில தொடங்கி உள் மாவட்டங்கள் கொடுத்து வட உள் மாவட்டங்கள் கொடுத்து நாளை 3ஆம் தேதி சென்னை வரைக்கும் எட்டி பிடிக்கும் மாலை இரவு மழை. அப்பொழுது டெல்டாவிற்கு ஒரு குழப்பமான வானிலையை கொடுத்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிற்கு ஒரு வேளை மழை பொழியாமல் போனால் துளியும் கவலைப்படாதீர். 4ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகிறது என்பதை உறுதிபட அறிந்து கொள்ளுங்கள். அதே போல 4ஆம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கும் மழைப்பொழிவு உண்டு. அந்த மழைப்பொழிவு வடகடலோரம் மிக கனமழை பொழிவாக தெரிகிறது. 4ஆம் தேதி வடகடலோரம்னா மயிலாடுதுறையிலிருந்து சென்னை திருவள்ளூர் வரைக்கும் உள்ள வடகடலோர பகுதிகளில் அந்த மழைப்பொழிவு கனமழை பொழிவாக இருக்கும். டெல்டாவிற்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். 4ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது அனைத்து மாவட்டங்களுக்கும். அப்படியே 5, 6, 7, 8 என்று தொடர்ந்து எல்லா நாளும் மழை தான். இதுல 8, 9 வேதாரண்யம் உள்ளிட்ட கிழக்கு கடலோர பகுதிகளுக்கு கொஞ்சம் குறைவாகவும், மேற்கே போக போக கூடுதலாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையில் 8, 9 அங்கே நல்ல மழை பொழிவாகிவிடும். கிழக்கு காற்றோட வேகம் கொஞ்சம் கூடி மேற்கு குவிதலாகிவிடும். ஆகவே தொடக்கம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை பொழிவு வரும். பிறகு 5, 6 தேதியிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தள்ளப்படும். 8, 9 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு. ஆகவே எங்கோ ஒரு இடத்துல மாறி 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 பெய்ய தொடங்கிவிடும். பிறகு 5ஆம் தேதியிலிருந்து பரவலாகிவிடும். 8, 9, 10 தேதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு. அடுத்த நிகழ்வு 10ஆம் தேதிக்கு மேல் உருவாகி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை பொழிவு. அது வரைக்கும் தென்மேற்கு பருவமழை 15ஆம் தேதி வரை கூட தென்மேற்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்கு. 16ஆம் தேதி வளிமண்டல சுழற்சி, 17, 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அது தொடர்பான தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி.